ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது மே மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் கடகராசிக்கு. இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா, மேஷத்தில் சுக்கிரனும் புதன் மீனத்தை விட்டு நகர்ந்து மேஷத்துக்கு வந்தாச்சு, நீச்சத்திலிருந்து விடுபட்டாச்சு. சூரிய பகவான் வைகாசி மாதம் பிறக்கிறதுனால ரிஷபராசிக்குள்ளே நுழைஞ்சிருக்கார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனியும் இருக்காங்க, மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. இப்போது இந்த வாரம் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வார ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையாக இருக்கும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும். விருந்து, உபச்சாரம், நல்ல உணவு, உறக்கம் அப்படின்னு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பெண்களால் நன்மை உண்டு. சகோதரியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்க வழியில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், அனுகூலமாக இருக்கும். பொதுவாக இப்போது இந்த டாக்குமெண்ட்டை பத்திரம் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அணுக வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் உண்டான புத பகவான் நீச்சத்திலேருந்து விடுபட்டாலுமே அவர் 3 தாம் வீட்டுக்கு 8ல் மறையிறார். அப்போது அந்த பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது தடங்கல்கள் வரலாம். அங்கே ஏற்கனவே கேது வேறு இருக்கார் 3ல். ஸோ அதில் ஏதாவது விலங்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எந்த டாக்குமெண்ட்டையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எதுலையாவது ஒரு கேரண்டி சைன் பண்ணுறேன், ஷியூரிட்டி போடுறேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு போக வேண்டாம். ப்ளஸ் முக்கியமான விஷயங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ எதையுமே ப்ராப்பராக ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட அதில் இருக்கிற அந்த பேப்பர்ஸ் என்னன்னு ஒரு வாட்டி தெளிவுபடுத்திக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால் அந்த விஷயங்களையும், அதாவது எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத பொருள் விரயங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஒரு வேர்ட் ஆஃப் காஷன், இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பயணங்கள் நல்ல சுகமாக இருக்கும், எல்லாம் நல்ல சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இது. ஏதாவது சின்ன சின்ன மறதி போகும். முக்கியமானது, நீங்கள் தான் ஞாபகமாக ஒரு இடத்துல வைக்கிறோன்னு வச்சுட்டு எங்கே வச்சோன்னே மறந்து போய் தேடுவோம். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு லைசன்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போகாமல் போயிடுவோம். அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணத்தை எங்கேயாவது வச்சுட்டு மறக்கக்கூடாது. விலை உயர்ந்த பொருட்களையும் கவனத்துடன் கையாள வேண்டிய காலகட்டம் இது. லாங் ட்ராவல் டெஃபினட்டாக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அது சந்தோஷமாகவே இருக்கும். அப்புறம் உடம்பில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது எல்லாமே ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு அதிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அந்த தொந்தரவையும் நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். அது ரொம்ப அக்ரவேட் ஆகாது. அதே போல் மனைவிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களுடைய இதுக்கு குரு பார்வை இப்போ கிடச்சிருக்குங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களை குரு பார்க்குறாரு. அப்போது அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது இன்னும் வேலை மட்டும் நெவர் எண்டிங்காக போயிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த இதெல்லாம் மறைஞ்சு உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு திருப்தி நம்ம மனசில் வரணும் இல்லையா? அது இல்லாமல் இருந்த காலம் இப்போ மாறி கொஞ்சம் அந்த அலுவலக சூழ்நிலையும் கொஞ்சம் மனதிற்கு இதமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் குழந்தைகள் வழியில் இருந்த கவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இந்த வாரம் உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போதே நல்ல ஃபேவரபுளாகவே இருக்குது. அரசாங்க காரியங்களும் ஏதாவது பெண்டிங்லாம் இருந்ததுன்னா அது மளமள நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. ஏதாவது பெண்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா எல்லாமே ஈஸியாக செட்டில் ஆகிடும். அதே போல் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. ஸோ பொதுவாக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. பயணத்தின் போது கவனம் தேவை.